இப்பொழுது நம்ம ஆராதனை கூட சொல்லியிருக்கிறோம். முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம ஆராதனை பேசுவோம். எங்களை கிருபையாக செய்ய நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமே ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரே நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கோம். உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கேட்கிறோம். வராதவர்களே சீக்கிரமாக இருக்கிறோம். சுத்திகரமான ஆட்டம் சுருத்தி ஆண்டவர்கள் இயேசுவின் நடத்தி வருகிறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்களுடன் நீ பிறந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவில் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. எங்களுடன் நீ பிறந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவில் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் இந்த மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. கருவிலே, தாயின் கருவிலே உருவான முதலாய் கண்ணாடி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேன் தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வந்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நான் முதலாய் கண்ணாடி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வந்தீரே. ஆராதிப்பேன் ஆயிரம் ஆராதிப்பேன்.
மணி போல காத்து வந்தீரே. ரசித்திர கிருபையால் காத்திர தயவினால், ரசித்திர கிருபையால் காத்திர தயவினால், மீட்டிர ரத்தத்தால் தூக்கினி இரக்கத்தால், மீட்டிர ரத்தத்தால் தூக்கினி இரக்கத்தால், அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை எண்ணி ஊற்றினீரே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயினாலெல்லாம், ஆராதிப்பேன் 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 ஆயினாலெல்லாம், ஆராதிப்பேன். கருவிலே தாயின் கருவிலே உருவான நான் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என் ஆசை நாயகா இனிய மணவாளா, என் ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போதும் உன் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போதும் உன் முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்தமெல்லாம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயினாலெல்லாம், ஆராதிப்பேன் 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 ஆயினாலெல்லாம், ஆராதிப்பேன். கருவிலே தாயின் கருவிலே உருவான நான் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, அன்பு வைத்தீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வேதாகம பாடக்கூட்டம் பைபிள் ஸ்டடியில மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து பாகம் 2 நாம் போன மாதத்துல பாகம் 1 அதை நாம் தியானித்தோம். இந்த நாளில் கூட பாகம் 2, இந்த பாகம் 2ல கூட நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த பாகம் 2ல நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கும். விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கும் என்கிற தலைப்பில் வேதாகம பாடக்கூட்டத்தில் நாம் இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். இதற்காக நாம் மத்தேயு சுவிசேஷம் முதல் அதிகாரம் 4-5 வசனங்களை தியானிக்க போகிறோம். நாம் 1, 2, 3 வசனங்களை ஏற்கனவே தியானித்தோம். இதில் 4-5 வசனங்கள். சால்மோன் போவாசை ராக்காப்பின் இடத்தில் பெற்றான். நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த ராக்காப்பை குறித்து நாம் இந்த நாளில் வேதாகம பாடக்கூட்டத்தில் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு இந்த ராக்காப்பை குறித்து இந்த இடத்துல எழுதுகிறார். இந்த ராக்காப்பு யார், இவளுக்கு என்ன நடந்தது, ராக்காப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனிங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற கிரியைகளை செய்ய ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த ராக்காப்பை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் ஒரு சம்பவம் நடக்கிறது. யோசுவா எரிகோவை வேவு பார்க்கும்படி 2 பேர்களை அனுப்புகிறார். இந்த 2 பேர்களை இந்த ராக்காப் எனக்கூடிய இந்த ஸ்திரீ தன் வீட்டிலே அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து அவர்களை வழி அனுப்புகிறார். இந்த எரிகோ மதிலின் மேல் இந்த ராக்காப்புடைய வீடு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ராக்காப் இந்த எங்கு தங்கியிருக்கிறார் என்றால் இந்த எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணத்தின் மதில்கள் மேலே ராக்காப்புடைய வீடு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிகவும் மோசமான பாவங்கள் நிறைந்த இடம் இந்த எரிகோ. இந்த பாவம் செய்பவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இடம். அப்படிப்பட்ட இடத்தை சுற்றி ஒரு மதில் இருக்கிறது. அந்த மதில் மேலே ராக்காப்பின் வீடு இருக்கிறது. வேதம் ராக்காப்பை வேசி என்று சொல்லுகிறது, வேசி என்று சொல்லுகிறது. ஆனால் அவள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டிருந்தார். அங்கிருந்த ஜனங்களால் அவள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டிருந்தார். ஏனெனில் அந்த எரிகோ பட்டணத்தில ஒரு பெண் 10 வயது 12 வயது ஆன உடனே அவர்களை இவர்கள் என்ன செய்வாங்க, இச்சைக்குள் நடத்துவார்கள்.
விபச்சாரத்துக்குள் தள்ளி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான், ஒரு சிதைக்கப்பட்ட வாழ்க்கை ராக்காப்புடைய வாழ்க்கை. ஆனால் மத்தேயு இந்த ராக்காப்பை குறித்து மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் என்றால், இந்த ராக்காப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய கிரியை செய்திருக்கிறார். அந்த கிரியை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். புரிந்து கொள்ளுங்கள். ராக்காப்புடைய வீடு எரிகோவின் மதில்கள் மேல் இருந்தது. அந்த மதில் எங்க இருந்தது? எரிகோவை சுற்றி இருந்தது. எரிகோவின் வாழ்க்கை பாவமான வாழ்க்கை. ராகாப் வேசி என்றாலும் அவள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டிருந்தால், ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் பாருங்க, இவர் வேசி என்று சொன்னாலும் இவர் கைத்தொழில் செய்து சம்பாதித்துக் கொண்டு தன் கைகளின் உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த ராகாப்புடைய வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், சில மனிதர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. குடும்பம் இருக்கு, தகப்பன் இருக்கிறாரு, தாய் இருக்கிறாங்க, சகோதர சகோதரர் இருக்கிறாங்க. ஆனா ராகாப் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறான், மதில் மேல இருக்கிறான். மதில், அந்த பட்டணத்துக்குள் ராகாப்புடைய தாய், தகப்பன், சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இவருடைய வாழ்க்கை ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லோரும் இருந்தும் இல்லாதது ஒரு வாழ்க்கை. ஆனா இவர் பாருங்க, இயேசுவை அறிந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு அறிந்திருந்தார். அதனால்தான் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி என் கைகளின் உழைப்பினால நான் என் வருமானத்தை கொண்டு என் ஜீவியத்தை நடத்துவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு இருந்தார். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இவருடைய விசுவாச வார்த்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். இந்த விசுவாசம் இவர்களுக்குள்ள இருந்தது. பாருங்க, வாழ்ந்து கொண்டிருந்தது என்னமோ எரிகோவை சுற்றி அந்த மதில் மேல. ஆனா இயேசுவே மெய்யான தேவன் என்று இவர் இருதயத்தில் அறிந்து அதை அறிக்கை செய்து சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இவளுக்குள்ள இந்த விசுவாசம். இப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை சுற்றி வந்து அந்த எரிகோ விழ போகுது. அதுக்கு முன்னாடி அவருடைய வீடு அந்த எரிகோவின் மேல இருந்தது. இந்த எரிகோவோட மதில் மேல யாரை குடி வைப்பாங்கன்னா, ராஜாவுக்கு பிடிக்காத ஆட்களை குடி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, யாராவது அந்த இடத்தை படையெடுத்து வரும் பொழுது முதலாவது என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லைகள்ல இருக்கிற வீடுகளை கொள்ளையடிப்பார்கள். கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் ஜனங்களை கொலை செய்வார்கள். அப்படிப்பட்ட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல இவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் இந்த எரிகோவை சுற்ற போகிறார்கள். சுற்றின உடனே இந்த எரிகோ விழ போகிறது. ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனா பாருங்க, சுற்றி வந்த உடனே அந்த ராக்காப்புடைய வேசி என்று வேதம் சொல்லுகிறது, அந்த ராக்காப்புடைய வீடு இருந்த இடம் மட்டும் விழவில்லை. அது மட்டும் அப்படியே இருந்தது. அந்த மதில்கள் எல்லாம் என்ன ஆச்சா, அப்படியே உள்புறமாய் விழுந்தது. ஒரு வீடு இருக்கு மேல கட்டக்கூடிய அளவுக்கு அந்த மதில் அவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. காரணம் விசுவாசம். பாருங்க, இடிக்கப்பட்டு விழுந்ததும் விசுவாசத்தினால, இடிக்கப்படாமல் இருந்ததும் விசுவாசத்தினால. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் இடிந்து விழும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, சாத்தானவன் உங்களை தள்ளலாம் என்று நினைத்தாலும் சரி, நீங்கள் விழாது நிற்பீர்கள். அதுதான் விசுவாசம். விசுவாசம் நிற்கவும் வைக்கும், விசுவாசம் உங்கள் சத்துக்களை விழவும் வைக்கும். இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவராய் இந்த ராக்காப் இருந்ததை தான் மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்துல இந்த ராக்காப்பை முக்கியப்படுத்தி காட்டுகிறார். பாருங்க, கர்த்தர் ராக்காப்பை காப்பாற்றினார். எல்லாம் விழுந்தது, எரிகோ விழுந்தது. ஆனால் ராக்காப் மட்டும் காப்பாற்றப்படுகிறார். அதே மட்டுமல்லாமல் இந்த ராக்காப் யூதா கோத்திரத்தின் பிரபு சல்மோனை திருமணம் செய்கிறார். சல்மோனை திருமணம் செய்கிறார். பாருங்க, கர்த்தர் பேரி வைத்த விசுவாசம் இவளுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பித்தது. பாருங்க, வேசியா எல்லாரும் பார்த்தாங்க. ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நிந்தனையான ஒரு வாழ்க்கை, தாய் தகப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை. கடைசி நேரத்துல பாருங்க, இவள் வீட்டுல தான் அவருடைய தாய், தகப்பன், சகோதரன் எல்லாம் அடைக்கலமா இருந்ததுனா இவள் நிமித்தம் அவள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். பாருங்க, குடியிருக்க கூட ஒரு வீடு கொடுக்கல அந்த ஊர்ல, மதில் மேல ஒரு வீடு. ஆனா பெத்லகேம் அப்பத்தின் வீட்டில குடி வைக்கப்பட்டான். இவள் எங்க இருந்தா? கடைசியா அப்பத்தின் வீடு பெத்லகேம்ல குடி வைக்கப்படுகிறார். உங்க வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். உங்கள் குடும்பம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நான் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பழைய வாழ்க்கை எல்லாம் சுட்டி காட்டுறாங்க, நான் ஒதுங்கி இருக்கிறேன். ஆனால் உங்கள் விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவின் பேரில் இருக்கும் பொழுது உங்களை சுற்றி எல்லாம் விழுந்து போனாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. என் குடும்பம் என்ன ஒதுக்கிச்சு, கவலைப்படாதீங்க.
உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். அதே போல பாருங்க, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். குடும்ப அட்டவணையில எங்களுடைய பேர் இல்லை பாருங்க. தன்னுடைய சொந்த குடும்ப அட்டவணையில இந்த ராகாவுடைய பேர் இல்லை. ஆனா இயேசுவின் குடும்பத்திலே இவருடைய பேர் பெருமைப்படுத்தப்பட்டது. இதைதான் மத்தேயு தன்னுடைய சுவிசேஷம் எழுதுகிறார் பாருங்க. ஆனால் இயேசுவின் வம்சத்துல இவருடைய பேர் சாட்சி பெறுகிறது. ராகா படி வந்த இயேசு கிறிஸ்து என்று ஒரு பேரை பெருமைப்படுத்தினார். காரணம் இவர்களுக்குள் இருந்த விசுவாசம் பாருங்க. அந்த இடத்துல வந்து அந்த 2 பேரை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அவர்களை தப்பிக்க வைத்தார். இயேசுவின் பேரில் வைத்த விசுவாசம் உங்களை நிச்சயமாய் பாதுகாக்கும். இயேசுவின் நாமத்தினால அவருடைய பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெறும். நிச்சயமாகவே உங்கள் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை மாறும், அந்த வாழ்க்கை மாறும். அது விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த ராகாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மளுக்குள் ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு மட்டுமே தெய்வம் என்ற ஒரு விசுவாசம் இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பார். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக விழுந்து போவார்கள். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இயேசுவின் அட்டவணையிலும் ஆண்டவராக இயேசுவின் வம்ச வரலாறிலும் உங்கள் பேர் இடம்பெறும். இந்த செய்தியானது, இந்த வேதாகம பாடக்கூட்டமானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.